இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு சேல் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு அருமையான வருமானம் தரக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு பாக்கு தோட்டம் தாங்க சேலுக்கு வந்திருக்கு. இந்த இடம் பார்த்தீங்கன்னா, சேலம் மாவட்டத்துக்கு சேர்ந்ததுங்க. சேலம் மாவட்டத்தில எல்லாரும் நல்ல வருமானம் தரக்கூடிய இடமா எதா இருந்தா சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அவங்களுக்கெல்லாம் ஏத்த இடம் தாங்க. இந்த இடத்துடைய மொத்த பரப்பளவு பார்த்தீங்கன்னா 4 ஏக்கருங்க. 4 ஏக்கர் கொண்ட ஒரு அருமையான பாக்கு தோட்டம் தாங்க சேலுக்கு வந்திருக்கு. சேலத்திலிருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா, சரியா ஒரு 54 கிலோமீட்டர் தொலைவிலே வந்துருங்க. இந்த இடம் எக்ஸாக்ட்டா இருக்கிறது பார்த்தீங்கன்னா, சேலம் மாவட்டம் தும்பல்ங்க. வேலூருக்கு அடுத்து வரும் தும்பல்ங்க. வேலூர்லேருந்து ஒரு 12 கிலோமீட்டர் வருங்க தும்பல். அந்த இடத்துல தான் இந்த இடம் அமைஞ்சிருக்கு. இந்த இடம் பார்த்தீங்கன்னா, மொத்தம் 4 ஏக்கர் நல்ல வருமானம் தரக்கூடிய ஒரு அருமையான பாக்கு தோட்டம் தாங்க இருக்கு. நெறைய பேருக்கு ஆசை இருக்குங்க. பாக்கு தோட்டமா வந்து ஒண்ணு உருவாக்கணும் அப்படின்னு நினைச்சு இடம் பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு இந்த ஒரு தோப்பு வந்து அருமையான இடங்க. இந்த பாக்கு தோப்பு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு அருமையான லொக்கேஷன்ல தாங்க அமைஞ்சிருக்கு. நீங்க ஒரு ஒரு இடம் வாங்கி அதில நீங்க பாக்கு தோட்டம் உருவாக்கி அதில நீங்க ஃபர்ஸ்ட் ஈல்டு எடுக்கிறதுக்கே 7 வருஷம் ஆகுங்க. ஏன்னா பாக்கு வருமானம் குடுக்கறதுக்கே 7 வருஷம் ஆகுங்க. இந்த இடத்த பொறுத்தவரை அப்படி இல்லைங்க. நமக்கு வந்து இப்போ வந்து வருமானத்தோட தாங்க இருக்கு. இந்த 4 ஏக்கரா பாக்கு தோட்டத்தில பார்த்தீங்கன்னா, மொத்தம் 3200 மரம் இருக்குங்க. 3200ல 350 மரம் மட்டும் வந்து ஹைபிரிட் பாக்கு மரம் வச்சிருக்காங்க. இப்ப நீங்க பார்க்கறது பார்த்தீங்கன்னா ஹைபிரிட்டுங்க. இந்த ஹைபிரிட் 350 மரம் போக மீதி இருக்கிறது எல்லாமே வந்து நாட்டு பாக்கு தாங்க. இந்த நாட்டு பாக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா வருமானத்தில இருக்குங்க. இப்ப கரண்ட்ல வந்து 8,50,000 ரூவா வருமானம் வந்துட்டு இருக்குங்க. இப்ப இந்த வருமானம் வந்துட்டு இருக்க பாக்கு மரம் தவிர, அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த வருஷம் வந்து கிட்டத்தட்ட 2500 மரம் வந்து இப்ப பால விட்டுருக்குங்க. மொத ஈல்டு வரப்போதுங்க. அந்த பாக்க பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு 65லேருந்து 70 வருஷம் வரலும் நல்ல வருமானம் வருங்க. இந்த இந்த இடத்த இந்த 4 ஏக்கரா பாக்கு தோப்பை பொறுத்தவரைக்கும் நமக்கு வந்து வயசான மரம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒண்ணும் இல்லைங்க. ஏன்னா இதுல பார்த்தீங்கன்னா, எல்லாமே பாருங்க நல்ல இப்ப குரோத்ல இப்பதான் ஃப்ரெஷ்ஷா வரப்போகுதுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 70 வருஷத்துக்கு நல்ல வருமானம் தரக்கூடிய ஒரு அருமையான தோப்பு தாங்க. ஃபிக்ஸட் வருமானங்க. நல்ல நமக்கு வருமானம் தருங்க. பாருங்க தென்னை மரம்லாம் நல்ல காப்புல இருக்குங்க. இந்த இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 3200 நாட்டு பாக்கு மரம் இருக்கு. தென்னை மரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நாட்டு தென்னை மரம் தாங்க வச்சிருக்காங்க. நாட்டு தென்னை மரம் ஒரு 70லேருந்து 80 தென்னை மரம் வச்சிருக்காங்க. நாட்டு தென்னை மரம் எல்லாமே காப்பு கண்டிஷன்லாம் இருக்கு. தென்னை மரம் காப்புலாம் பார்த்துருப்பீங்க. ரொம்பவே நல்லாவே இருக்குங்க. அதே மாதிரி பாக்கு நிழலுக்காக போட்டதில் பார்த்தீங்கன்னா நல்ல வாழையும் தார் விட்டுருக்குதுங்க. பாருங்க இது பாக்குக்கு மிடில் ஊடு பயிராக பார்த்தீங்கன்னா தட்டைப்பயிர் போட்டிருக்காங்க. இவங்க எங்கேயுமே இடத்த வேஸ்ட் பண்ணலைங்க. 4 ஏக்கரில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பாக்கு வச்சிருக்காங்க. ஊடு பயிராக பார்த்தீங்கன்னா தட்டைப்பயிர் போட்டிருக்காங்க. தட்டைப்பயிரும் பாருங்க நல்லா வளர்ந்து வந்திருக்கு. அதே மாதிரி இந்த மண் ரொம்ப ஒரு அருமையான மண்ணுங்க. பாக்குக்கும் தென்னைக்கும் நல்ல ஏற்ற மண்ணுங்க. அதே மாதிரி இந்த 4 ஏக்கருக்கு தேவையான தண்ணி இங்க எப்பயுமே எந்த காலத்திலயும் தண்ணி வற்றாத ஏரியாங்க. ஏன்னா பாக்கு இந்த அளவுக்கு செழிப்பா இருக்குன்னா அப்ப இந்த ஏரியால தண்ணி வளம் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாத்துக்கோங்க. காடு ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா சொட்டு நீர் வசதியோட தாங்க இருக்கு. நல்ல ஒரு அருமையான தோப்புங்க. அதே மாதிரி நல்ல மெயின்டைன்ல வச்சிருக்காங்க. இந்த பாக்கு மரத்துல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பாக்கு வருமானம் எல்லாம் பாருங்க. இந்த மட்டையும் நல்ல ஒரு வருமானம் தாங்க. இந்த மட்டை பாத்தீங்கன்னா நம்ம இடத்துல வந்து எடுத்துக்குவாங்க. ஒரு மட்டைக்கு 2 ரூபா எடுத்துக்கிறாங்க. ஒரு மட்டைக்கு 2 ரூபா ரேட்ல வந்து நம்ம இடத்துல எடுத்துக்கிறாங்க. பாருங்க தென்னை மரம்லாம் நல்ல காப்பு கண்டிஷன்ல தாங்க இருக்கு. ஒரு கொலைக்கே பார்த்தீங்கன்னா 40லேருந்து 50 மரம் 50 காய் நிற்கிதுங்க. பாருங்க ஓரஞ்சாரையெல்லாம் வாழை வச்சிருக்காங்க. நம்ம இடம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அமைப்பா சதுரத்துக்கு சதுரமா வாஸ்துப்படி நல்ல அமைப்பா தாங்க அமைஞ்சிருக்கு. தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிங்க, இந்த தோப்பு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா இதில் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை ஒரு 3 வேலை தாங்க. ஒன்று நீங்கள் தோட்டலாம் சுற்றி ஒரு ஃபென்ஸ் போடணும். 2 ஒரு சிசிடிவி கேமரா வைக்கணும். 3 ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு தோட்டத்துக்காரங்களாம் பார்த்து வேலைக்கு வச்சுக்கலாங்க. அதுக்கு இங்கே ஆல்ரெடி ஆள் பார்த்துக்கிறாங்க. அவங்களே கூட விட்டால் பார்த்துக்கோங்க. நம்ம எங்கே இருந்தாலும் சரிங்க, அங்கேருந்தே இந்த இடத்த வந்து நம்ம சிசிடிவி மூலிமா வாட்ச் பண்ணிக்கலாம். வருஷம் ஆனால் இவ்வளோன்னு குத்தகை நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். இது ஒரு நல்ல யாரெல்லாம் வந்து நல்ல ஒரு வருமானம் தரக்கூடிய இடத்துல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு அருமையான இடங்க. ஏன்னா நம்ம ஒரு தோப்பு வாங்கி இப்படி ரிட்டர்ன்ஸோடு எடுத்து கொண்டு வரது ரொம்ப கஷ்டங்க. ஒரு சிட்டி லைஃப்பை விட்டு ஒரு வில்லேஜ் சைடு போய் நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸோடு இருக்கிற மாதிரி ஒரு தோப்பா பார்த்து செட்டில் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு அருமையான இடங்க. தண்ணிக்கு பாருங்க எந்த பற்றாக்குறையும் வராத ஏரியா தாங்க. பாக்கு தோப்புன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சேலத்தை பொறுத்தவரைக்கும் வேலூர், வாழப்பாடி, தும்பல், கருமுந்தரை இந்த ஏரியா தாங்க பாக்குக்கு ரொம்ப ஃபேமஸான இடம். நம்ம இடத்த பொறுத்தவரைக்கும் பாருங்கள் நமக்கு ஒரு கிணறு வந்துடுதுங்க. ஒரு 5 HP ஃப்ரீ இபி சர்வீஸோடு வந்துடுதுங்க. அது இல்லாமல் நம்ம இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 2 போர் வசதியும் இருக்குதுங்க. தண்ணிக்கு எந்த காலத்துலையும் பற்றாக்குறை வராத ஏரியா தாங்க. அதே மாதிரி நம்ம ஒரு ரிட்டையர்மெண்ட் லைஃபுக்கு இல்லை ஒரு குழந்தைங்களுக்கு ஒரு சொத்து வாங்கணும்னு நினச்சி இடம் பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு சரியான இடங்க. இது நல்ல ஃபிக்ஸட் வருமானம் வந்துட்டு இருக்கக்கூடிய இடங்க. பாருங்கள் நம்ம வீட்டுக்கு தேவையான கத்திரிக்காய், தக்காளி இந்த மாதிரி காய்கறி வகைகள் ஏதாவது வேணும்னா அது நம்ம வீட்டை ஒட்டியே போட்டுக்கலாங்க. அதுக்கு தனி இடம் ஒதுக்கியிருக்காங்க. பாருங்க சாமி ரூமில் நம்ம சாமிக்கு தேவையான பூஜை அறைகளை வைக்கிற பூச்செடிக்கு முதற்கொண்டு எல்லாமே நீட்டாக வச்சிருக்காங்க. பாருங்க நம்ம இடத்துல பொறுத்தவரைக்கும் ஒரு சப்போட்டா மரம் ஒன்று இருக்குங்க. அது போக பாருங்க வாசுபடி நல்ல ஒரு எலுமிச்சப்பழம் மரம் ஒன்று வச்சிருக்காங்க. நல்ல எலுமிச்சப்பழம் மரம் பாருங்க நல்லா காப்பு காய்க்குது. இந்த 4 ஏக்கரை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்தா போனா தங்கறதுக்கு கிழக்கு திசை பார்த்த மாதிரி நல்ல ஒரு அருமையான வீடுங்க. அது போக ஒரு மாட்டு ஷெட்டு ஒன்று இருக்குங்க. லேபர் தங்கறதுக்கும் தனியாக வீடு இருக்குங்க. இந்த 4 ஏக்கரை பொறுத்த
பொறுத்தளவு நமக்கு வந்து லேபர் பாதுகாப்பு முறைகள் ஏதாவது குறைபாடாக இருக்கும் அப்படிங்கிற பேச்சுக்கே இடம் இல்லைங்க. பாருங்கள், நம்ம வீட்டை ஒட்டியே ஒரு கொய்யா மரம் வந்துருதுங்க. இந்த இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், இது சேலம் மாவட்டம் தும்பல். சேலம் மாவட்டம் தும்பலில் தாங்க இந்த இடம் அமைஞ்சிருக்கு. இது தும்பல் பஸ் ஸ்டாண்டுங்க. இந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எடுத்துக்கிட்டால் நம்ம இடம் வந்து வெறும் 1 கிலோமீட்டரில் வந்துருங்க. பாருங்கள், தும்பல் பஸ் ஸ்டாண்டு எனி டைம் பஸ் வசதி இருக்கிற ஏரியாங்க. சேலத்துலேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த இடம் வெறும் 54 கிலோமீட்டர் தாங்க வரும். இந்த தும்பல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா சரியாக 1 கிலோமீட்டரில் நம்ம இடம் வந்துடுதுங்க. இந்த இடத்துடைய மொத்த பரப்பளவு எடுத்துக்கிட்டிங்கன்னா சரியாக 4 ஏக்கருங்க. 4 ஏக்கரில் பார்த்தீங்கன்னா 3200 பாக்கு மரம் இருக்குங்க. அது போக பார்த்தீங்கன்னா ஒரு 80 நாட்டு தென்னை மரம் இருக்குங்க. அது போக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பல வகைகள் செடி வகைகள் நம்ம தேவைக்காக வச்சுருக்காங்க. ஊடு பேராக பார்த்தீங்கன்னா தட்டப்பேர் போட்டிருக்காங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டு வெறும் 1,40,000 தான் சொல்கிறாங்க. கிரையத்தை பொறுத்து முன்னப்பண்ண அனுசரித்து எடுத்துக்கலாங்க. நல்ல ஒரு அருமையான தோப்பு. இந்த இடம் பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் தும்பல தான் அமைஞ்சிருக்கு. சேலத்துலேருந்து எடுத்துக்கிட்டால் சரியாக ஒரு 54 கிலோமீட்டர் தொலைவில் வந்துடுதுங்க.